தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று வரும் தகவல் உண்மையல்ல. மக்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வின் காரணமாக, சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொண்டதன் அறிவு கூர்மையின் காரணமாக காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே தவிர சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒருவர் அல்ல மூவர் சொல்லியிருக்கிறார். சென்னை மாநகர கமிஷனர், டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். தான் எந்த கூட்டணியிலே இருக்கிறோம் என்று தெரியாமல் புரியாத புதிர் கமலஹாசன் அவர்கள் இதுல என்ன ஆட்சியா நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலையா, தமிழ்நாடு அரசு எடுக்கலையா அப்படின்னு பொழந்து தள்ளி இருக்கிறாரு. சார், நீங்க அந்த கூட்டணியில் தான் இருக்கிறீங்கன்னு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. பார்க்கலாம். அணைய போற வழக்கு தான் பிரகாசமா எரியும். ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதியை விடுவீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஜல்ஜீவன் திட்டத்தில் என்ன பண்ணீங்கோ, அதுக்கு உள்துறை அமைச்சகத்திலிருந்து கடிதம் வந்தது என்னாங்கோ, பதில் சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் இல்லை. 12 எம்எல்ஏக்களுக்கு சீட் கிடையாது. எங்க காங்கிரஸ் கட்சியில யாரு முடிவை சொல்லியிருக்கா? திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்க பஞ்சாயத்து முடியலையா? அந்த 12 எம்எல்ஏக்கள் யார் அணியை சார்ந்தவர்கள்? இதனால ப. சிதம்பரம் உட்பட சில நபர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. அது யாரெல்லாங்கிறத பார்க்க போறோம். சிபிஐ விசாரணைக்கு நாங்க போக மாட்டோம், கால விளக்கு கேட்போம், அதையும் மீறி நோட்டீஸ் அனுப்பினா கோர்ட்டுக்கு போவோம்னா தகவல் இதே சைலைட்ஸ்ல சொல்ல வச்சிங்களே ஐயா. நாளைக்கு நீங்க தனி விமானத்தில் அங்க போறீங்களே ஐயா, எதுக்கு ஐயா? சிபிஐ விசாரணைக்கு தான். அவர் முதலமைச்சராக நாங்கள் பாடுபட நாங்கள் என்ன இழிச்சவாயர்களா? யாரு? முன்னாள் அதிமுக உறுப்பினர், தற்போது தாவேகாவின் செல்வாக்கு கொண்டவர் ஒரு சொல்லியிருக்கிறார். அவர்களை பார்க்கலாம். தேர்தலில் பல கட்சிகள் வந்துட்டு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பித்த போயஸ் கார்டன் தலைமை இப்போ அந்த கட்சியுடைய பெயரையும் அறிவித்திருக்காங்க. யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள், அந்த ஆதரவுனால் யாருக்கு நெகட்டிவாக போகிறது, யாருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்க போகிறார், பார்க்க போகிறோம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட். 2021 1597, அதே 2025 1461. கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. நம்பர் குறைஞ்சிருக்கு, அதனால குற்றங்களும் குறைஞ்சிருக்கு. இதுதான் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நேற்று மூவர் தெரிவித்தனர். அந்த மூவர் யார்? தமிழகத்தினுடைய சென்னை மாநகர கமிஷனர் அருண் சொல்லுவார். ஆமா. அப்புறம் டிஜிபி, பொறுப்பு டிஜிபி, அவரும் உட்கார்ந்து பக்கத்துல இருந்தார். அவரும் பேசியிருக்காரு, கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆமா. உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்றதுக்கு தானே பொறுப்பாவே வச்சிருக்காங்க. வழக்கமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் பேசுவாங்க, இல்லைன்னா அமைச்சர்ல அந்த கேபினெட்ல ஃபர்ஸ்ட் 5 இருக்காங்க இல்லையா, அவங்க யாராவது சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சருக்கு 2 முதலமைச்சர் இருக்காங்க, ஆனா மிகப்பெரிய பிரச்சனைக்கு அவங்க யாரும் பதில் சொல்லல. ஆமால. நிழல் முதலமைச்சராக வலம் வரக்கூடிய ஐயா சேகர்பாபு ஐயா அதை பத்தி எதுவுமே பேசல. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அதிமுக அப்படியே சும்மா வேற லெவல்ல கரிச்சு கொட்டுற ரகுபதி ஐயா சட்ட அமைச்சர், அவரும் சொல்லல. நீங்க ஏயா வந்து சொல்லிக்கிறீங்க? இல்ல, சொல்றதுக்காக ஒரு டீம் போட்டிருந்தாங்கல்ல, அமுதா ஐஏஎஸ், ககன்தீப் சிங் பேடி, அப்படி நீங்க தான் எல்லாத்தையும் அரசினுடைய செய்தி தொடர்பாளர்கள் நீங்கள் தான் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருந்தாங்க. எந்த செய்திக்கு ஐஏஎஸ் ஆபீசர்களை வச்சு பிஆர்ஓவா மாத்தின பெருமை அப்படிங்கிறதும் இந்த தமிழக அரசையே சாரும். ஸோ அவங்ககிட்ட அதை கேள்வியாவே கேட்டாங்க, எதுக்கே நீங்களாம் அதிலே பதில் சொல்றீங்க? அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் முதல்ல சொன்ன அந்த புள்ளி விவர பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. என்ன குமார், இதெல்லாம் வந்து டேட்டா இருக்குது, இதெல்லாம் தப்பா சொன்னா உடனே ரிவீல் ஆயிரும்ன்றது கூட நம்ம யோசிக்காம போச்சு. அண்ணாமலை அவர்கள் உடனே மறுப்பார்கள், இவங்க சொல்றது எல்லாமே தப்பு. 2024, 2025, 2026 ஐயா, 2020 இப்பதான் நடந்துட்டு இருக்கு, நீங்க வேற ஓவரா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. அது 2024, 25 எடுத்துக்கிட்டா கூட இந்த 2 வருடங்களுக்கான பதியப்பட்ட குற்றங்கள் வழக்குகளுடைய கணக்குகளை என்சிஆர்டிக்கு இவங்க கொடுக்கல, மறைச்சு வச்சுட்டாங்க. ஆமா. இன்னொன்று 2021 இப்போ சொல்லப்பட்ட இந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது என்சிஆர்டியில் வேற மாதிரி இருக்கு, இவங்க வேற மாதிரி சொல்றாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டா உடைச்சிட்டார். ஸோ இது என்னங்க? இது இல்லை, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல என்னெல்லாம் இவங்க அந்த வேலை இந்த வேலை செய்வாங்கன்னு தெரியும். ஆமா. இன்பதுரை சார் என்னன்னா அங்கே பார்லிமெண்ட் போய் அங்கே பொலபலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு. டெய்லி ஒரு நிர்பயா கேஸ் இங்கே ஆகுதுங்க. என்னங்க இது தமிழ்நாடா இல்லை வேற ஏதாவது தெரியல, நாடுகளோட போட்டி போடுறாங்க, எதுலன்னு தெரியல. இது குறித்து முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரே. அது என்னன்னு தெரியல. இது தமிழ்நாடுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான்றது தெரியல. இதுல பாருங்க, ஒருத்தர் நேற்று டிபேட்ல ஒருத்தர் பேசியிருக்கார், திமுக சார்பு. அவர் பேரெல்லாம் நமக்கு எதுக்கு பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். திருவள்ளுவரோட திருக்குறள் தானே முக்கியம் நமக்கு. கரெக்ட். அதனால திருக்குறளா அவருடைய கருத்தை எடுத்துக்குவோம். என்னன்னு பார்த்தா, சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில பட்டியல் இருக்கான்,
அப்படி இருக்கும்போது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் தானே டிஜிபி நியமிக்கணும். அதை ஏன் நீங்க போய் கமிஷனுக்கு கொடுத்து லிஸ்ட்டை கொடுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை நாங்கள் போடணும்னா எங்கள் உரிமையை பறிக்கின்ற மறைமுகமாக சாடல் அல்லவா அப்படின்னு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாருன்னா பார்த்துங்களேன். அதனால தான் நாங்கள் பொறுப்பு டிஜிபியை போடலையா அப்படின்ற கேள்வி இங்கே வருது. ஸோ இதுக்குள் பதிந்திருக்கும் திமுகவினுடைய உரிமை மீட்பு போராட்டம் அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கு. தமிழ்நாடு வெள்ளம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிர்பயா மாதிரியான சம்பவங்கள்லாம் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த பொறுப்பு டிஜிபியை போட்டு சிம்பிள். குற்றங்கள் குறையணும்னா என்ன பண்ணணும்? பொய்யான டேட்டா கொடுக்கணும். இல்லைங்க, குற்றத்தை பதியா மூட்டணும். அப்படி இருக்கு, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். சிம்பிள். என்னங்க, ஒரு கோட்டை அழிக்காம அது கோட்டை எதுவுமே பண்ணாம சின்னதாக்கணும், பக்கத்துல பெரிய கோட்டை போட்டணும். சட்டத்துறை அமைச்சரோ இல்லைன்னா காவல்துறை அமைச்சரோ பேசினா தானே இங்க குற்றம் நடக்குன்னு சொல்லுவீங்க. நாங்க தான் பேசவே மாட்டோமே, மாநாட்டுக்கு போயிருவோம். மக்கள் நீதி மையம் ராஜ்யசபாக்கு போனாலும் கதவு திறந்திருக்கிறது. அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதி. அவர்கிட்ட பார்த்து தான் அமைதிய இவர் வேற யாரையா சொல்றாருங்க. நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். அப்படியா? ஆமா, அவரை முதலமைச்சரே பாராட்டினாரு. அதாவது கமலஹாசன் பேசுறதெல்லாம் புரியவே மாட்டேது, டெல்லியே கலங்கி போய். முதலமைச்சரே பாராட்டினாரு அப்படின்னா எனக்கு ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. கமலஹாசன் ஐயாவோட அவர் சிறந்தவர் அப்படின்றதுக்கு ஒரு 3 விஷயம் ஏதாவது உங்க சாய்ஸ். எனக்கு அது முதலமைச்சருங்கிறத தவிர, எனக்கு திமுக தலைவர்ன்றதை தவிர எனக்கு அது கூட இல்ல. முதலமைச்சர் சொன்னார்ல, கமலஹாசன் புரியுறது டெல்லியில் உள்ள யாருக்குமே புரிய மாட்டேன்னு சொன்னார்ல. அட்லீஸ்ட் இவருக்கு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா அந்த மேடையில சொல்லியிருந்தாருன்னா கைத்தட்டி எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் இந்த கமலஹாசன் முதல்ல சொன்ன மாதிரி டிவியை உடைச்சாரு, டார்ச் லைட்டை உடைச்சாரு, எல்லாம் உடைச்சவர் இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அநீதிகள், கொடுமைகள் நடக்குது, காவல்துறையெல்லாம் கண்டுக்கிறாங்களா, அரசு கண்டுக்கிறாங்களா, எனக்கு புரியாம இருக்கு அப்படின்னு கமலஹாசனே சொல்றாரு. நாயகன் படத்துல பேசின வசனத்தை எல்லாம் பேசிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவரு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, ட்விட்ல ஒண்ணு போட்டிருக்காரு. இந்த ட்விட் முதலமைச்சருக்கு புரியுதா அப்படின்னு தெரியல, அது பழைய கதையெல்லாம் போட்டிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காருங்க. ஆமா, நாமா கூவினுகிறார் தெரியுமா. சாந்தமா கோபப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா, நல்லவங்கள்லாம் கோபப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடை ஓடுது, இந்த மாதிரி சாக்கடை வச்சிருக்கிறதுனால தான் அவனவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சிட்டுமான்னு அப்படியே போட்டிருக்காருங்க. உச்சாவே போட்டு காரி துப்புனா என்ன கெட்டுருமான்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு அவர் ஒன்று போட்டு பழைய மகாநதி டைலாக் எல்லாம் போட்டிருக்காரு. இது குறித்து நாங்க மகாநதியில நிறைய சொல்லிட்டோம். இன்னும் மகாநதியா? ஆமா, ஆரிவா, நான் நாயகன் கோயினேன். ஆனா இப்ப என்னன்னா, மகாநதியில சொன்னேன்ல, இப்ப தமிழ்நாட்டுல பேப்பர்லாம் படிக்கிறீங்களா? தினம் தினம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறார்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளவு அநியாயம் நடக்குது. சரி, இதெல்லாம் கேட்க வேண்டாம். நேத்து வந்தவரியா கமலஹாசன் உலக நாயகன். அவர் ஏன் உலக நாயகனா இருக்காருன்னு தெரியுதா? அவருக்கு இருக்கிற ஹீட்டு, சால்ட்டு, பாதிப்பு கண்டி இத்தனை வருஷமா குந்தி நிக்கிற மற்ற கட்சிக்காரங்களுக்கு இல்லையாப்பா. இதாப்பா பாத்தீங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்கன்னா அது தெரியுதா? ஐயா, தெரியாம நீங்க கூவிட்டீங்க, இதற்கான பின் விளைவுகள் உங்களை தேடி வரும். ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டீங்க, ஓகே. பட் ஒரு சீட்டு நாங்க அந்த ஒரு சீட்லயும் மண்ணலி போட்டுக்காதீங்க. கட்சிக்கான அங்கீகாரம்ங்கிறது அந்த ஒரு சீட்ல தான் குந்தி நிக்குது, பாத்துக்கோங்க. ஒருவேளை இவர் ஏதாவது எம்எல்ஏ சீட்டு கேட்டு, ஓ உனக்கு தான் ராஜ்யசபா எல்லாம் கொடுத்தாச்சு, அங்க போய் அப்படி வேற, ஆமா நீ நல்லா பேசுறேன், நான் பாராட்டு தெரிவிச்சிட்டோம்ல, நீங்க உங்க சொன்ன மாதிரி இருந்துக்கோங்க. இட் மீன்ஸ் சாத்தி கொண்டு. அதனால இவருக்கு விக்ரம் படத்தினுடைய பழைய எக்ஸ் தளத்தை எடுத்துட்டாரு. இனி வாயா எலெக்ஷன் எக்ஸ் தளத்தை டெய்லி ஒரு கண்டென்ட் போடுறேன். விக்ரம் படத்தினுடைய முழு வசூலையும் எந்த விதமான ஜிஎஸ்டி இல்லாம உங்களுக்கு அப்படியே கொடுத்தாங்களே, அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை வைத்து நீங்கள் வாங்கி கொடுத்தீர்களே, தக் லைஃப் போன்ற திரைப்படங்களில் உங்களுடைய பணத்தை விட்டீர்களே, அதற்கான வாய்ப்பை வழங்கியவருக்கு நன்றி கடன் உங்களுக்கு கிடையாதா? கடவுள் இல்லைன்னு நான் சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்றீங்களே. ஆனா இன்னைக்கு நீங்க இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறதுங்கிறது சரியா? நீங்க யாருக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு பேசுங்கள். நல்ல வேளை நீங்க சொன்னது அவருக்கு புரிந்திருந்தால் நடக்கிறது வேறையாக இருந்திருக்கும். காரணம், கதவு திறந்திருக்கு. முதலமைச்சர் அவர் தன்னுடைய தந்தையினுடைய வழியில சென்று கொண்டிருக்கிறார். ஆமா, அதாவது என்னன்னா, கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பவில்லை என்று அவர் எழுதியிருக்கிறார். ஜல்ஜீவன் திட்டம்னு ஒரு திட்டங்க. ஆமா, அதாவது கிராமங்கள்ல எடுக்கக்கூடிய வீடுகளுக்கு சுத்தமான தூய குடிநீர் வழங்குற திட்டம் இருக்கு.
என்னன்னா அந்த திட்டத்தை இந்தியா புறம் செயல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் பல மாநிலங்களில் ஊழல் நடந்திருக்குது. குறிப்பாக ராஜஸ்தான் நினைக்கிறேன், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அது போன்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஊழல், கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் நடந்திருக்கு. திட்டத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சேம் அப்படியே ரிப்ளிகாவா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு 2 அடி குழி தோண்டி பிளாஸ்டிக் பைப்பை போட்டு அதில் மேலே இப்படி வர மாதிரி ஒரு 3 அடி வர மாதிரி போட்டு இதெல்லாம் வந்தது செய்தி. நீங்க நியாயப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு மூளை அப்படியே கருப்பா வளையம் போட்டு பாருங்க. ஒரு டேப் ஒன்று போட்டிருப்பாங்க. 1 2 ஞாபகம் வச்சிருக்க எல்லாமே ஊழலா இருந்தா எங்க ஞாபகம் தனி பாக்ஸ் ஓபன் பண்ண வேண்டியது. நல்லதுல ஊழல்னா கண்டுபிடிக்கலாம், மொத்தமே ஊழல்னா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பெருங்கடல்ல பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி டேப் போட்டிருந்தாங்க. இது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கனெக்ஷனுக்கு மேலே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜல்ஜீவன் திட்டத்தில் நடைபெற்ற இந்த மாதிரியான ஊழல் அங்கே இது வந்து என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமாக தான் அந்த கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இதில் காசை அடிக்கிறாங்க அப்படின்றதுனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அந்த சம்மந்தப்பட்ட துறை வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் இப்படிலாம் வந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது என்னன்றது பாருங்கள், அது வரைக்கும் நிதியை கொடுக்க மாட்டோம், இதுக்கான விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருடத்திற்கு முன்பே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. நடந்த ஊழலை நல்லா வசதியாக மறைச்சிட்டு முதலமைச்சர் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, அது ஏழை மக்களுக்காக வழங்கப்படக்கூடிய திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது, இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இன்னும் இத்தனை பேருக்கு கொடுக்க இருக்கிறோம், நாங்கள் இத்தனை கோடிகளில் செலவிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நீண்ட கடிதம் படித்தோம்னா சைலன்ஸ் நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி வேணும். அந்த மாதிரி இப்போ எடுத்து வளர்ந்து இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க, நிதியை கொடுங்க, இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு. இது கணக்கு கொடுத்தாங்களா? ஆமாம், இது எதுக்கு அப்படின்னா செலவு செய்யறதுக்கு விளம்பரப்படுத்துறதுலாம் காசு இல்லை. எந்த பேப்பர்லையும் எந்த டிவிலையும் எந்த ஃப்ளெக்ஸ் பேனரு இல்லை டிவி நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கனாலே வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு தான் இருக்குது. அதனால நீ எல்லாத்துக்குமே காசு கேட்குறாங்க எங்கே போனாலும். அங்கே கஜானால ஒன்றுமே இல்லை, இருக்கிற காசையும் அந்த SC ST காசையும் எடுத்து 5000 ரூபா போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருந்தது, அது 2000 ரூபா போட்டு விட்டாங்க. ஸோ காசு இல்லைன்றனால எதையாவது வாங்குப்பா, ஜல்ஜீவனுக்கு வாங்கி நம்ம தண்ணியாக செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான அந்த தண்ணிக்கு போடுற பைப்ல இருந்து காசு எடுத்து தண்ணியா செலவு பண்ணலாம். அப்போ அந்த துறையிலிருந்து வந்த கடிதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எதுன்றது சொல்லணும்ல, நேர்மையாக இருந்தால் சொல்லணும்ல. ஆனால் அதை பற்றி சொல்லவே இல்லை. காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு அங்கிருந்து காசு கொடுத்ததை எங்கேயாவது ஒரு இடத்துல சரியா செஞ்சோன்னு ஒரு கணக்கை நீங்க எடுத்து விடலாம்ல. அந்த வெள்ளை பேப்பரை நீங்க கொடுத்து எதையாவது ஒன்று காட்டுக்கீங்க. நாம் தமிழர் கட்சியில ஒரு நல்ல பேச்சாளர், மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க காளியம்மாள். எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு மீனவ சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஒரு வீறு கொண்டு இருந்தாங்க. பட் என்னமோ தெரில, உள்ள கச்சமுச்சா பஞ்சாயத்துன்னு ஒரு 2 வருஷமா நடந்தது. 1 வருஷமா ரொம்ப அமைதியாயிட்டாங்க. கட்சியில இல்லை, கட்சியிலேருந்து ஓரங்கட்டு விட்டார்கள். அப்புறம் விஜய் கட்சிக்கு போவாங்கன்னாங்க, திமுக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுகவில் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க 1 வருஷம் அப்படி அமைதியாக இருந்துட்டு ஆரா போட்டாங்க, நீங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்கன்னு அப்படியே பசுமை வெளி சாலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு காலையில். ஆமாம், நான் தமிழுக்குத்தானே குரல் கொடுத்திருந்தேன், ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் புரட்சி தமிழருடைய தலைமையை ஏற்க போகிறேன். ஐயோ, தமிழகத்தின் முதலமைச்சரை தமிழர் இல்லை என்று சொல்லிவிட்டாரே இவர் எப்படி சொல்லலாம்? மறைமுகமா இங்கே கவுண்டரை தொடங்கிட்டாங்க. எடப்பாடியார் அவருடைய தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைந்திருக்கிறார் காளியம்மாள். அப்ப அங்க இருக்கக்கூடிய பேச்சாளர் பட்டியல், வளர்மதி போன்றவர்களுடைய பேச்சாளர் பட்டியல்ல காளியம்மாளுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்க போகிறது. ஆனா பேச்சாளர் பட்டியலில் இடம் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சியில உங்களுக்கு நிறைய தொகுதிகளை கொடுத்தார்களே, மயிலாடுதுறை அங்க அங்க அங்கன்னு, இத மாதிரியான தொகுதிகள் கிடைக்கும் தெரியாது. பட் ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும். அடுத்த வளர்மதி போன்று எப்படி திமுக காளியம்மாளை மிஸ் பண்ணுச்சுன்னு தெரியல. யார் எங்க போறாங்கனாலும் முதல் தகவல் அந்த கட்சிக்கு, எந்த கட்சியில போய் சேர்றாங்களோ இல்லையோ, அந்த கட்சிக்கு போகுதோ இல்லையோ, திமுகவுக்கு தகவல் போயிடும். போற வழியிலேயே அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல பெட்டியை கொடுத்து சொல்லிடுவாங்க. தேமுதிக அப்படிதான் இழுத்தாங்க, வாங்க நீங்க வாங்க எல்லாம் பேசிக்கலாங்க, 10 சீட்டு அப்படின்னாங்க, அப்புறம் 7 சீட்டுனாங்க, இப்ப பார்த்தா 6, அதுக்கும் கீழே குறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மக்கள் நீதி மையம் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சீட்டு அப்படின்றாங்களா? அதான் இப்ப எதிர்ப்பெல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. நம்ம இப்ப என்னன்னா, இந்த அம்மாவும் அங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே பல பேரை கூப்பிட்டு எம்எல்ஏ தாரேன் அப்படின்னு சொல்லி உள்கட்சிக்குள்ள அப்படி கனல் அலண்டுட்டு இருக்கு. யாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்னு ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் வேற 6ன்றாங்க, இவங்க 5 அப்படின்றாங்க போல இருக்குது, 4ன்றாங்க போல இருக்கு. என்னன்றது தெரியல. மதிமுக மாதிரி எல்லாரும் பெருந்தன்மையா போக முடியுமாங்க? மதிமுக உங்களுக்கு குடும்ப உறவு இருக்கு, நீங்க என்ன வேணா வாங்கிக்குவீங்க. 3 உதயசூரிய வேண்டவே வேணாங்கன்னு கூட சொல்லுவீங்க, நீங்க விட்டு கொடுப்பீங்க. ஆனா மத்த கட்சிகள்லாம் ஒரு சுயேட்சைய சின்னத்துல நிக்க நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. இதுக்கிடையில சின்னம்மா அவர்கள், சசிகலா, VK சசிகலா அவர்கள் புதிய கட்சியை அன்னைக்கு தொடங்கினாங்கல்ல, கொடி அறிவித்து விட்டு இப்ப கட்சியை துவங்கிட்டாங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இன்சில் மட்டும்
இல்ல ஆ இ பூ தா தா மு க. ஆமா மமுக ஆ இ அப்படிங்கிற பூ தா மு ஒரு க. கட்சி ஆரம்பிச்சு அது தென்னந்தோப்பு சின்னம் முன்னாடி தமாக. 2 பெருசு 2 சின்னது. ஆமா, இது எப்படி அதுக்கெல்லாம் வாங்குனாங்க? இல்ல முன்னாடியே சொல்லி அப்ரூவல் ஆகி அவங்க வாங்கிட்டு? சொல்றாங்களா பேட்டியில, ஒரு கட்சியினுடைய தொண்டர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அதில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு புரட்சி அதேதான் அதே தோசை திருப்பி போட்டிருக்காங்க. அவரும் தொண்டர் ஆரம்பித்த ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார்! முதல் இடைத்தேர்தலே வெற்றி பெற்றார். அந்த பொது தேர்தலிலே முதலமைச்சர் ஆனார். பாண்டிச்சேரியில ஆட்சியை கைப்பற்றினார். அப்படிலாம் ஹிஸ்டரி இருக்கு. பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள். எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்ணு கலங்குதுங்க. திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது என்ன மாதிரி தென் மாவட்டங்கள்ல பெரிய சூறாவளி பிரச்சாரம்லாம் இருக்கு. 234 தொகுதிக்கும் போவாங்க. பாமக ஐயா ராமதாஸோட பேசியிருக்காங்க ஏற்கனவே. அது வேற கூட்டணியா என்னன்றது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து யாரு கூட கூட்டணி போட போறாங்க? ஒருவேளை 234 இவங்க ஜெயிச்சாங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படின்ற கேள்வி வேற நமக்கு வந்திருக்குது. சிபிஐ விசாரணைக்காக அனுப்பப்பட்ட சம்மனை அமைதியாக ஏற்றுக்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாளை தனி விமானம் மூலம் செல்கிறார். அங்கு டெல்லி செல்கிறார். டெல்லி போய் சேர்ந்து விசாரணைக்கு ஆஜராக இந்திய கூட்டணியில சேர்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்குதுன்றது தெரியல. ஆனா முன்னாடியே நம்ம இதே சைலைட்ஸ்ல பேசியிருந்தோம். அவர் வந்து விலக்கு கேட்க போறாரு, தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் விசாரணையில் இருந்து ஆஜராகிறதுக்கு. அப்படியே ஒருவேளை அழுத்தம் கொடுத்தாங்கன்னா நீதிமன்றம் போய் இது வாங்குறதாகும், ஸ்டே வாங்குறதுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளுன்ற மாதிரி செய்தி சொன்னாங்க. எப்படித்தான் தெரியல. அது செய்தி வந்து உடனே டப்புன்னு வேற மாதிரி மாத்தி ஒரு டெல்லி போறார். ஆனால் ஒரு விஷயம் ராம், இதுக்குள்ள இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருகிறார் அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் மறுக்கிறார், எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். ஆனா ரகுபதி போன்றவர்கள்லாம் என்ன தெரியுமா, அவர் என்டிஏ கூட்டணியில தான் போக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறாங்க, கிரியேட் பண்றாங்க. அங்க போனாங்கன்னா அந்த பட்டியல் சமூக வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளும் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இன்னொன்னு, விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மனநிலையில 234 தொகுதிகள்லையும் தன் தலைமையில அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒருவேளை இவங்க 2 பேரும் இணையவில்லை என்று சொன்னால் பாருங்க, ஒரு 2 பேரும் கூட்டணி வரும்னு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது நடக்கல. அதிமுக கூட்டணி வலுவில்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கட்டமைக்கிறதுக்காக இந்த பக்கம் கொஞ்சம் ஐடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு பில்டப்பை கட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை போலிங் வரைக்கும் கூட்டணி பேச்சு போகும் போல இருக்குது, வாக்குப்பதிவு அப்போ வரைக்கும் போகும் போல இருக்குது. ஆனா இதுல என்னன்னா, திமுகக்குள்ள நடக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை வெளியிலே தெரியாது. தேமுதிக கூட பேசுறாங்க, திமுக நடக்கிற பேச்சு அது எப்படி தெரியுமா தரும், முடிந்தது, இந்த இத்தனை கட்சிகளுக்கு முடிந்தது, இடம் இத்தனை முடிந்தது, எவ்வளவு பேர் கும்மி குதறிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் ஒன்னும் தகவலாவே வரல. சைலண்டா வச்சுக்கிறாங்க. ஆனால் கத்துக்கணும் அரசியல் கட்சியில அப்படி பேசுறாங்க. யாரா பேசுறா? பேசுறாங்க பேசுற ஃபீஸ் கோயில் பேசிட்டாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே எடுத்துங்களேன், ஒண்ணுமே இல்லாத எவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்கி பயங்கரமான பிரச்சனையை பண்ணி அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா வர அளவுக்கு கிரியேட் பண்ணாங்க. இப்ப இவ்வளவு உண்மையிலேயே இருக்கு, ஆனா அது ஒண்ணுமே இல்ல, பதிவு பண்றதுனாலதான் சட்டம் ஒழுங்கு. எப்படி ஒரு டிராமாட்டிக் ரீசனை சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, கடந்த ஆட்சியெல்லாம் வரும்போது தேர்தல் நேரத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து தினம் விவாதம் நடக்கும். ஆனா இன்னைக்கு தேர்தல் வர்றது வரைக்கும் இந்த கூட்டணியில் யார் சேர போறாங்க, அந்த கூட்டணியில் யார் சேர போறாங்க, இவங்க வெளியே போக போறாங்களா, அவங்க உள்ள போக போறாங்களா, தேர்தல் கூட்டணியை பத்தியே பேசிட்டு இருக்காங்களே தாண்டி இன்று வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைய பேசவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்டாக்களுடைய திறமை எப்படி செங்கோட்டையன் சொல்லியிருக்காருங்க. யாரையோ முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் பாடுபடணுமா, நாங்கள் என்ன இழிச்ச வாயினா அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு கேட்டிருக்காருங்க இவர். அதாவது தாவேகா அதிமுக கூட்டணியில் இணையமான்ற கேள்விக்கு ஒரு இந்த மாதிரி பேச, ஒருவேளை இந்த 2.5 வருஷம் வந்து முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ளிகேஷனை வச்சதே எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனா தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி வச்சம் பார்த்தியா உனக்கு செக்கு, உனக்கு பாம அங்க வச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன தெரியுமா ராம், ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்வதே நடந்து விட்டால் அடுத்த நாள் திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்துவிடும். ஐயையோ நடந்துடுச்சேடே, நீங்கெல்லாம் சொல்லி நடத்திட்டீங்களடா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இன்னொன்றையும் மறைத்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பல பிரச்சனைகள் நடக்குது. நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பக்கம் போனீங்கன்னா நிலம் எடுக்கப்படுதுன்னு சொல்லி 2 மாவட்ட மக்கள் பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வராமல் இப்படியே நம்ம கதையை விட்டுட்டே போகும், மக்களை நம்ப வச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேம் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பொதுவா தேர்தல் வரும்போது இந்த கட்சியில சிட்டிங் எம்எல்ஏ 10 பேருக்கு சீட்டு கிடையாது, அமைச்சர்கள் 4 பேருக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு அந்த கட்சிக்குள்ளேயே பேசிக்குவாங்க. இப்போ எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற பரந்த மனப்பான்மையில ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு நீ போய் ஓய்வு எடுப்பா, ஆமா நீ ஒரு 50 தலைமுறைக்கு சம்பாரிச்சிட்ட அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ள பேசுறது வாஸ்தவமான விஷயம். இப்போ அப்படியே கொஞ்சம் மாத்தி காங்கிரஸ் கட்சிக்குள்ள உங்க கட்சியில இந்த முறை 12 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கிடையாது, யார் முடிவு பண்றா? கோபாலகிருஷ்ணன் ஒரு மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒரு பத்திரிகையாளர். ஆமா. திமுகவையும் காங்கிரஸையும் பிரிச்சு பாக்குறீங்க, இது என்ன மாதிரியான கண்ணோட்டம்னு எனக்கு புரியல. திமுக தான் காங்கிரசினுடைய தலைவர், காங்கிரசினுடைய தலைவரை போடுவதே அவர்தான் அப்படின்றதும் நான் இவ்வளவு நாள் அப்படி நம்பிட்டு இருந்தேன். ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தராமல் மார்ச் 5 வாரினாங்க, அடுத்தது வாரினாங்க, அதுக்கு அடுத்த வாரினாங்க, குன்னூருக்கு வந்து ஒரு முதலமைச்சரை பார்க்கல, சகோதர பாசம் என்னாச்சுன்னு தெரியல, ட்விட்டர்ல சகோதரா அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிட்டாரு, நலமோடும் வளமோடும் வாழ்ங்கன்னு ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனிதராகி விட்டார் திரு ராகுல் காந்தி. அது அண்ணனுக்கே ஆசீர்வாதம் கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமும் தாவேக்காவோட நம்ம பாண்டிச்சேரியிலும் கேரளாலையும் கூட்டணி வச்சுக்கலாமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூட்டணி முடிஞ்சப்பறம் ஒரு நன்றி கூட போடல. இப்படி அவங்க எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இப்ப சந்தேகம், 2 பேரும் ஓருடல் ஈருயிர் அப்படின்னு இருக்காங்களா, இல்ல ஈருடல் ஓருயிர்னு இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் தான். இதுக்குள்ள இந்த 12 பேருக்கு சீட்டு கிடையாது. அதாவது காங்கிரஸ்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய சீட்டு கொடுத்த 12 செல்வ சட்டமன்ற பெருந்தகை சொன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ சொன்னா பரவாயில்ல. ஆனா பா சிதம்பரம் ஐயா கூட சொல்லிட்டுங்க, அவருக்கு அந்த உரிமை இருக்குதுங்க, கேடர் இருக்குங்க, அது முக்கியமான தலைவர். ஆனா இதுல என்னன்னா ப. சிதம்பரத்துடைய ஆதரவாளர் திரு மாங்குடி அவர்கள் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியை கூட இந்த முறை கொடுக்க கூடாதுன்னு ப. சிதம்பரத்துக்கு எங்கேயோ லாக் வைக்கிறாங்க திமுக. 28 சீட்டு வாங்கிட்டு போனீங்க, அந்த 28 சீட்டுக்கான ஆள் யாரு? நான் தான் சொல்லுவேன். இதுல என்னன்னா ப. சிதம்பரம் தனக்கு வலிக்காத மாதிரியே காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த இருக்காரு. கூட்டணிக்கு காரணமே நான் தாயா, அதுக்கு காட்டுற விசுவாசம் இதுதானா? இப்படி செல்வ அறிவாலயத்திலே மேல் மாடியிலே நடந்த அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் மறந்து விட்டதா? அந்த அப்போது நாளும் நீங்கள் இருந்த மறக்குமா? நினைவுபடுத்தி சொல்றாங்க. இப்போ என்னன்னா கே. சலகிரிக்கு ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் சீட்டு கிடையாதுன்னு செல்வ பெருந்தகை, அதாவது இவங்கெல்லாம் தான் சார் டெல்லியில போய் உங்களுக்கு எதிராக சொன்னது அப்படி இவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 12 பேர்ல அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அந்த ஊர்வசி அமிர்தராஜ் இருக்காரு, கொடுக்காதீங்க. கன்னியாகுமரியில அவர் இருக்காரு, அவருக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் குளச்சல்ல பிரின்ஸ் இருக்காரு, அவரு கொடுக்காதீங்க. இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அறிவாலயம் முடிவு பண்ணுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சத்யமூர்த்தி பவனுக்கு வந்த இதை விட அந்யோன்யம் வேற என்ன வேணும்? ஒரு கட்சி இந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கு. இனி வரக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு 2 கட்சி ஒன்னாதான் பயணிக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு காரணம் போதாதான்? இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி, வணக்கம்.